பையன் தம்பி அருமையா கேட்கிறான் ஒரு கேள்வி. அதாவது மணிப்பூருக்கு ஏன் போகலன்னு பிரதமரை பார்த்து கேள்வி கேட்கிற நாம இங்க இருக்கிற வேங்க ஏன் போகலன்னு சொல்லிட்டு முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்க மாட்டேங்குமே ஏன் அப்படின்ட்டு ஒரு கேள்வியை நாக்கா பிடிக்கிற மாதிரி ஆராசத்தை கேட்கிறேன். உடனே என்ன சொல்ல ஏது சொல்லன்னு தெரியாம, அதாவது எப்படிப்பா சொல்ற, அதுவும் இதுவும் ஒன்னா, அதனுடைய டென்சிட்டியும் இதோட டென்சிட்டியும் ஒன்னா, பிளட் கேன்சருக்கும் தலைவலிக்கும் ஒரே மாத்திரையா நீ போடுவ, இது எப்படி நீ கம்பேர் பண்ணுவ, டோன்ட் கம்பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஆராசா ரொம்ப புத்திசாலித்தனமா பேசாத வச்சுக்கிட்டு அந்த விளக்கத்தை கொடுக்காரு. அந்த விளக்கத்தை கொடுக்கும் போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, கரு பழனியப்பன் இப்படிதான் இடையில ஜிடிஎம்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணாரு. ஸோ அப்போ இதே மாதிரி தான், அதாவது நீ எனக்கு போட்டியா பண்ணும்போது இப்படிதான் யாராவது புத்திசாலித்தனமா ஒரு கேள்வி கேட்டா மொக்கத்தனமா ஒரு பேர் சொல்ல பதில் சொல்ல தெரியாம அவரு பூசி முழுகுவார். அதே மாதிரி தான் இந்த ஆராசமும் பூசி முழுகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நம்ம ஒரு பதில் கொடுக்கணும். ஐயா நீங்க சொல்றதே எடுத்துக்கணும். அதாவது பிளட் கேன்சருக்கு வேற டேப்லெட், தலைவலிக்கு வேற டேப்லெட் இருந்தாலும் கொடுக்குற டாக்டர் ஒருத்தர் தானே, டாக்டர் யார் தானே நம்ம பார்க்கணும். பிரதமர் அந்த பிரச்சனைக்கு போகலன்னு சொன்னா முதலமைச்சர் இங்க இருக்க வேங்கை வேலுக்கு போகல, கள்ளச்சாராயம் அதுக்கு போகல, இறந்து போன அவங்களுக்கு போகல. ஆனா கரூர்ல சம்பவம் நடந்தவங்க மட்டும் நைட்டா உடனே போறாரு. ஸோ அப்போ பொதுமக்கள் கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அதாவது நீங்க ஆட்சி பண்ணும்போது உங்க ஆட்சியின் கீழே தவறு நடக்கும் போது அந்த தவறுகளுக்கு நீங்க போனா அது நீங்க தான் பொறுப்புங்கிற மாதிரி ஆயிருந்தால அதுக்கெல்லாம் நீங்க போக மாட்டேங்க. அதை அப்படியே அது தட்டி கழிக்க பார்க்குறீங்க. ஆனா அதே இது மற்றவங்க மேல ஏதோ ஒரு குற்றச்சாட்டலாம் காணல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா அதுக்கு டேரக்டா போறீங்க. அதான உண்மை.